இன்றைக்கி நம்ம கருடன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. இந்த படத்தில் சூரி, சசிகுமார்லாம் நடிச்சிருக்காங்க. ட்ரைலர் கட்ஸ்லாம் நல்லா மாசாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. தேட்டரில் வந்துட்டு ரிவ்யூ வாங்க. அதோட ஆக்ரோஷமாச்சு ஃபைட் ரொம்ப அதிகமாக. 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரே ரோல் தான் ஃபைட்லாம். இவரு கம்மி, அவருக்கு அதிகமாக இல்லை. 3 பேருமே ஒரே மாதிரி இருந்துச்சு ஃபைட்டு. சசிகுமார் தான் படத்தில் அதிகமாக வர மாதிரி சொல்லிருந்தாங்க. ஆனால் 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரே ரோல் மாதிரி தானா. சூப்பராக இருக்குது படம். இல்லைண்ணா நல்லாவே இருக்குண்ணா. படம் வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு விசுவாசமாக ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு போச்சு. அதுக்கடுத்து லாஸ்ட்டில் அவங்களே வெட்டுற மாதிரி கதை. இது சூப்பராக இருந்துச்சு. சசிகுமார் பையன் அதான் அவர் ஒரு கெட்டப் நல்ல படம் பார்க்கலாம். சூரியோட ஆக்டிங் மாசுன்னு மாசு. இது 2வது படம் ஹீரோ மாசு, பக்கா மாசு படம். என்ன இல்லைண்ணா படம் இது புது கதை, கதைக்கு ஏற்ற மாரி அடிச்சிடறாங்க. சூப்பராக இது படம் எல்லாம் பார்க்கலாம். ஃபேமிலி, அதாவது ஒரு ஃபேமிலி படம் மாரி உங்களுக்கு. அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தன் வளர்ந்தா எப்படி இருப்பான், அது அவனை இது பண்ணிட்டா எந்த அளவுக்கு வருவாங்களோ அந்த அளவுக்கு ஹீரோ வச்சு பண்ணிடுறாங்க. அதை மாசு படத்தில் மொத்தமாக 3 ஹீரோஸ் இருந்தாங்க. இதில் யார் ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ட் ஆளுங்க? ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சசிகுமார் தான். அப்புறம் லாஸ்ட்டு வந்து நான் வில்லன் கேரக்டராக வந்து இவரை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது சூரி லாஸ்ட்டு நல்லா இருக்கு. சாங்ஸு, மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின்ஸ் வந்து 2-3 ஹீரோயின்ஸ் இருந்தாங்க. எல்லா படத்துலையுமே வந்து இப்போ வர படத்தில் ஹீரோயின்ஸ் வேல்யூ இல்லாமல் இருக்குது. இந்த படம் எப்படி அதே தானா? ஹீரோயின்ஸுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இதுவும் இல்லை. சூப்பராக இருந்தது. பிஜிஎம் இன்டர்வலில் வர அந்த பிஜிஎம் ஆகட்டும், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது படம். டேரக்டர் வந்து திருப்பி ஜெயிச்சுதார்னா சொல்லணும். நான் இதுக்கு முன்னாடி 4 படம் பண்ணியிருக்காரு. இதுவும் ஒரு ஹிட்டு தான் அவருக்கு. நல்லா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து வெற்றிமாறன் ஸ்டோரி. ஸோ டேரக்டர் வந்து அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரா? கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது லிட்டில் பிட் ஓல்டு ஸ்டோரி தான். இது நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டருக்கு விசுவாசமாக இருந்து சில சம்பவங்கள்லாம் பண்ணோம். கடைசியில் அது அந்த விசுவாசத்துக்கு ஒரு இதுவாக இருக்கிற மாதிரி நிறையா பார்த்துருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம நியாயமாகவும் இருக்கணும் ஒரு சில விஷயத்துக்கு. அது யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் மேலே விசுவாசமாக இருக்கோம்னா அது அவங்க மேலே நியாயமாக இருக்கணும். நம்ம வந்து அவங்க மேலே ஆக்டிங் நான் சூரியனா தான் சொல்லுவேன். நான் வந்து சூரியனா தான் சூப்பராக பண்ணிட்டேன். அப்படியே உன்னிமுகுந்தன் சார் அவர் முடிஞ்ச பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. அவர் மலையாளத்தை வந்து இப்போ தமிழுக்கு வந்து அண்ட் சசி அண்ணாவை கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்துருக்கலாம். ஆனால் வந்து பட் என்ன, இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அவர் கேரக்டர் முடிச்சிட்டாங்க. ஃபைட்டு தான் தரோம். உண்மையிலே கூஸ் பம்ப் சொல்லி பயங்கரமாக ஏறுது ஃபைட்டுக்கு. வந்து சூரியனாவா ஃபைட் பண்ணுறான்னால நம்ப முடியலை. விடுதலையில் ஃபைட்டுனா அது கன் ஷூட்டு அதெல்லாம் பார்த்துருப்பேன். இங்கே வந்து என்னன்னா ஃபைட்டு தரமாக பண்ணியிருக்கு. அப்படி நொறுக்கி விட்டு அப்படி சூரியனா வந்து ஆடியன்ஸ் ரியாக்ஷன் தேட்டரே அலறிடுச்சு. தரமான சம்பவத்தை பாட்டு, சிறப்பான தரமான சாங்கு தானே. சாங்கோட ஓஎஸ்டி செம. யுவன் வந்து என்னன்னா ஆஃப்டர் மங்காத்தா இதோட சூப்பர் ஓஎஸ்டியாக கொடுத்துருக்காரு அவர்.